என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 8ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தன் சிலுவை. பகுதி 1. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 10வது அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் முடிய. தன் சிலுவை. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. மத்தேயு 10:38. கிறிஸ்துவுக்கு பாத்திரவானாய் வாழ வேண்டுமெனில் அவரை, அவர் சொன்ன புத்திமதிகளை பின்பற்ற வேண்டும் என்பது நாம் அறிந்ததே. ஆனால் இங்கே கூடுதலாக ஒரு காரியம் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் அவரவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். தன் சிலுவை என்பதனால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் சிலுவையில் வேறுபாடு இருக்கும் என்பது தெளிந்தறியக்கூடியது. பொதுவாக சிலுவை என்ற சொல் பாடு அல்லது கஷ்டத்தை குறிக்கும். அந்த பாடுகளில் தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையான தொல்லை, கஷ்டங்கள் ஏற்படக்கூடும். அந்த சிலுவையை அல்லது கஷ்டத்தை அந்த மனிதர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த பாடையா என்று உதறி தள்ளாமல் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஒருவருக்கு தீராத நோய் சிலுவையாக இருக்கலாம். மற்றொருவருக்கு அவருடைய வாழ்க்கை துணையே சிலுவையாக இருக்கலாம். இன்னொருவருக்கு அவரது அலுவலக சூழ்நிலை சிலுவையாக இருக்கலாம். வறுமை சிலுவையாக சிலரை வருத்துவதுண்டு. எதுவானாலும் இது தேவன் அனுமதித்தது அல்லது எனக்கென கொடுத்தது என்று ஏற்றுக்கொண்டு முறுமுறுக்காது கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி குட்டி இதயங்கள் குட்டி கதைகள் 100 என்ற தன் நூலில் அழகான சிலுவை கதை ஒன்று எழுதியுள்ளார். அந்த கதையின் நாயகியான சிறு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் இயேசு அவளை பரலோகத்தில் உள்ள ஓர் அறைக்கு அழைத்து செல்கிறார். அங்கே அநேக சிலுவைகள் இருந்தன. அவற்றுள் அவளுக்கு பிடித்த ஒன்றை எடுத்து கொள்ளுமாறு இயேசு கூறுகிறார். முதலில் ஜொலிக்கும் கற்களுள்ள ஒரு சிலுவையை எடுக்கிறாள். அது வெகு கனமாய் இருந்தது. அடுத்து வல்லமையான ஒரு சிலுவையை எடுக்கிறாள். அது முள்ளுள்ளதாய் இருந்ததால் அவளை குத்திற்று. கடைசியாக தனக்கேற்ற ஒன்றை எடுத்துக்கொண்டாள். அது எது தெரியுமா? முதலில் அவளுக்கு கொடுத்ததுதான். இப்படிதான் நமக்கும் நம் சிலுவை கடினமாய் தோன்றலாம். பிறரது பாடுகள் எளிதானதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்ற சிலுவைகளை கொடுத்து சுமக்க செய்கிறார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்தபடி இயேசுவை பின்பற்றுவோம். பாடு நம்மை பக்குவப்படுத்தும், சிலுவை நம்மை சீர்படுத்தும். பாடு நம்மை பக்குவப்படுத்தும், சிலுவை நம்மை சீர்படுத்தும். சிலுவை சுமந்து பின் வருவேனே, பாடு பார்த்து நான் அஞ்சினே. சிலுவை சுமந்து பின் வருவேனே, பாடு பார்த்து நான் அஞ்சினே. சிலுவை பாரத்தால் சோராது நான் வாழ கற்று தாருமே இயேசுவே. சிலுவை சுமந்து பின் வருவேனே, பாடு பார்த்து நான் அஞ்சினே. சிலுவை
பாரத்தால் சோராது நான் வாழ கற்று தாருமே இயேசுவே. சிலுவை பாரத்தால் சோராது நான் வாழ கற்று தாருமே இயேசுவே. சிலுவை சுமந்து பின் வருவேனே, பாடு பார்த்து நான் அஞ்சினே. ஜெபம். பிதாவே, எனக்கு கொடுக்கப்பட்ட என் சிலுவையை எனக்காக நீர் அளித்தது என்று ஏற்றுக்கொள்கிறேன், சுமக்கிறேன், உம்மை பின்பற்றுகிறேன். ஆமேன்.